எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு திருச்சி சூர்யா இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். மதுரை மேற்குல விஜய் போட்டியிட போவதாக அங்கங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? சும்மா சொல்லிட்டு இருப்பாங்க. எனக்கு முதல்ல அவர் போட்டியிடுவாரு அப்படிங்கிறதே நம்பிக்கையா இல்லைங்க. ஒரு அரசியல் கட்சி தலைவராக முதல்ல நான் தனித்து போட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியத்தை இழக்கிறாரு. அதுவே அவருக்கு மைனஸ். விஜயகாந்த் அரசியல் கட்சி ஆரம்பிச்சாரு, தனித்து தமிழ்நாடு முழுவ போட்டி எடுத்தாரு. சரத்குமார் கட்சி ஆரம்பிச்சாரு, தமிழ்நாடு முழுக்க தனித்து போட்டி. கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சாரு, தனித்து போட்டி. ஐஜேகே உருவாச்சு, தனித்து போட்டி. என்னைக்குமே ஒருத்தவங்க புதுசா அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறப்ப தமிழ்நாடு முழுக்க தனித்து போட்டிட்டு நம்மளுடைய செல்வாக்கு என்ன அப்படின்னு காட்டணும் அப்படின்னு விருப்பப்படுவாங்க. இதுக்கே முதல்ல விஜய் தயாரா இல்லை அப்படிங்கிறதே அவருடைய மைனஸை தான் காட்டுது. தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நான் நேரடியா மக்கள்கிட்ட தமிழ்நாடு முழுக்க டூர் போயிட்டு எனக்கு என்ன மாதிரி எழுச்சி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு எடுக்கிறாங்கிறாரு. முதல்ல ஏப்ரல்ல இப்ப இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு ஏப்ரல் மே டூர் போறாரு அப்படின்னாங்க. இப்ப கூப்பிட்டு கேட்டா இல்ல ஜூன்ல வச்சுக்கலான்ட்டாரு. ஏன் அப்படின்னு கேட்டா இல்ல வெயில் ஜாஸ்தியா இருக்குங்கிறாரு அப்படிங்கிறாங்க. வெயிலுக்கெல்லாம் பார்த்து ஒரு நடிகர் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் மக்கள்கிட்ட வரத்துக்கு வெயில் அடிக்குது, கூட்டம் ஜாஸ்தியா வருது, மழை பெய்யுது, இதெல்லாம் ஒரு காரணமா நினைச்சுக்கிட்டு இவர் ஓடுறப்ப இவரை எப்படி ஒரு தலைவரா நம்ம எடுக்க முடியும் அப்படிங்கிறத எனக்கு பெரிய யோசனையா இருக்குது. அதே மாதிரி தனித்து போட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியத்தை இழக்கிறப்பயே அவர் மேலேயே அவருக்கு தன்னம்பிக்கை இல்லை அப்படின்னு காட்ட தோணுது. இவர் தேர்தலில் முதல்ல போட்டியிடுவாரா இல்ல நாளைக்கு பின்னாடி நின்றுட்டு யாரையும் காவு கொடுத்து நாளைக்கு இவங்க எல்லாம் நிப்பாட்டி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ரசிகர் மன்றத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை வச்சு பயிற்சி எடுக்க போறாரா அப்படி இந்த சீமான் மாதிரி தான் நிக்க மாட்டாருன்ற டவுட் உங்களுக்கு வந்துருச்சு? இல்ல, எனக்கு அப்படி கான்பிடண்டா அவர் நிக்கிறதா இருந்தா ஏன் இது வரைக்கும் அவர் இந்த இடத்துலதான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. இப்ப நேத்திக்கு கூட என்கிட்ட ஒருத்தர் வந்து சொன்னாரு, பிஜேபி கூட கூட்டணி இல்லைன்ட்டாரு விஜய், பாத்தீங்களா அப்படின்னு. ஆனா பிஜேபியோட கூட்டணி இல்லைன்ட்டாரா அப்படின்னு யார் சொன்னா அப்படின்னா, இல்ல அவங்க கட்சியில யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காரு அப்படின்னு வீடியோ காட்டினாங்க. சிடி நிர்மல்குமார். நான் அதான் சொன்னேன், ஏங்க அவர் பிஜேபில இருந்து வெளில வந்தவருங்க, அதனால சிடி நிர்மல்குமார் சொல்லியிருப்பாரு நான் எந்த சூழ்நிலையிலும் பிஜேபியோட போய் சேர மாட்டேன்னு சொல்லியிருக்க போறாருங்க அப்படின்னா. அது மாதிரி கூட்டணிக்கே போய் சேருவாரா மாட்டாராங்கிறத இன்னும் நம்மளால யூகிக்க முடியல. அது மாதிரி நிக்கிறதையும் இந்த தொகுதியில தான் நிக்க போறேன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. இல்ல 234 தொகுதியிலையும் தனித்து போட்டின்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. அவருடைய அடுத்த நகர்வு என்னன்னு தெரியாத அளவுக்கு அதான் பல ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பல ஐடியாஸ் கொடுக்குறப்ப இவர் நாளைக்கு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல இருக்கிறப்ப இவர் ஒரு தெளிவான தலைவராக மக்கள் தலைவராக பார்க்க முடியுமா? இதற்கு அப்பாற்பட்டு முதல்ல கோட்டு படத்தோட நிப்பாட்டிடுவேன்னாரு, இப்ப ஜனநாயகன்னாரு, இப்ப ஒரு வாரமா கதை கேட்டுக்கிட்டு இருக்காரு. கடைசி படம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுதான் நான் ஆரம்பத்திலே ஆரம்பிச்சேன். கோட்டே ஃபர்ஸ்ட் லாஸ்ட்னாரு, நான் ஆர்டிகல் தரேன், இதான் கடைசி படம், இதோட நிப்பாட்டுகிறேன்னு கோட்டை சொன்னாரு. அதுக்கப்புறம் இன்னொரு நல்ல படம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஜனநாயகன் எடுத்தாரு. தமிழிசையே அப்ப அம்பிள்தாங்க. இப்ப திரும்பி லைகா ப்ரொடக்ஷன்ஸ்ல திரும்பி கதை கேட்டுக்கிட்டு இருக்காரு. இது வந்து இவரை எப்படி நம்ம நாளைக்கு இவர் மக்களோட இருப்பாரு அப்படின்னு நம்ம நினைக்க முடியும்? மக்கள் கிட்ட வந்து நெருங்குறதுக்கு நீங்க இன்னைக்கு வந்தா 100 பேர் வந்துடுறான், கூட்டம் கூடியிருது, அதனால நான் வெளில வரல அப்படின்னா, இந்த கூட்டம் கூடும், நம்ம வெளில வந்து நின்னா நம்மளை பார்க்கறதுக்கு இத்தனாயிரம் பேர் வருவாங்கிற தைரியத்துல தானே நீங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்சிங்க. அப்ப அதுதானே உங்களோட அட்வான்டேஜ். அப்ப நீங்க வெளியில வரத்துக்கு யோசிக்காம நாளைக்கு அவங்களோட இறங்கணும்ல. கூட்டம் வருதுங்கிறதுக்காக நான் வரமாட்டேன் அப்படிங்கிறத எப்படி நம்ம பார்க்க முடியும்? இவருடைய கூட்டணி பார்வைகளும் தெளிவா இல்லை. சித்தாந்த ரீதியான பேச்சுகள்லையும் நாளைக்கு அதுல வந்து ஒரு ஹோல்டு இல்லை. மேடை பேச்சுகள்லையும் சினிமா வசனங்கள் மாதிரியான ஸ்கிரிப்ட் தான் இருக்குதே தவிர அதுலேயும் ஒரு தெளிவில்லை. நாளைக்கு வந்து ஒரு கலைஞரை வந்து கேமரா முன்னாடி வெறும் அறையில் நடிக்க சொன்னீங்கன்னா சூப்பராக ஊங்குவான். இதே நாளைக்கு ஒரு 10,000 பேர் இருக்கிறப்ப பேசு அப்படின்னா கை கால் உதறும். அது மாதிரி தான் அவருக்கு உதறுது. அவர் மறக்கிறாரு. அவர் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய சரியான விஷயங்களையே கொண்டு போய் சேர்க்க தெரியாதவர். மனப்பூர்வமாக பேச தெரில, எல்லாமே ஸ்கிரிப்டடு. நேற்று கூட யாரோ ஒரு ரீல்ஸ் பார்த்தேன், யாரோ ஒருத்தவங்க பேசுகிறாங்க, சதீஷ் நடிகர் காமெடியன் வந்து நைட்டு வரைக்கும் பாட்டே வரல, அந்த ஷூட்டிங்கு காலையில் தான் பாட்டு வந்துச்சு, அதில் கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் ஒரு பிரிட்ஜில் டான்ஸ் ஆடுற மாதிரி சீனு, அந்த 2 நிமிஷம் ஒரு தடவை 2 தடவை தான் கேட்டார். உடனே ரிலிக்ஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு டான்ஸ் ஓகே போகலாம் அப்படின்ட்டு போயிட்டாரு. 2 தடவை தான் கேட்டாரு, அப்படியே பாட்டை பாடுறாரு, பார்த்த ஸ்டெப்ஸ் அப்படியே போட்டாருங்கிற மாதிரி இந்த டெக்னிக்கு தான் அவர் ஸ்டேஜில் எக்ஸிக்யூட் பண்றாரே தவிர மனப்பூர்வமாகவோ சமுதாயத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த வேணும்னோ மக்களோட வளர்ச்சிக்காக பாடுபட வேணுங்கிற எண்ணம் விஜய் கிட்ட இல்லை.
ரசிகர் மன்றத்துலயும் ஏகப்பட்ட கோளாறு. மாவட்ட செயலாளர் போடுறதுக்கு ஆள் இல்ல. பூத் கமிட்டிக்கு ஒரு மாவட்டத்துல இருக்கிற நிர்வாகிகளை மட்டும் கூப்பிட்டு வச்சுட்டு தமிழ்நாடு முழுக்க ஏதோ பூத் கமிட்டி இப்போ ஆள் போட்ட மாதிரி பில்டப் குடுக்குறீங்க. நாளைக்கு இன்னும் ஜாதி பார்த்து பதவி போடுறீங்கங்கிறாங்க. பணம் வாங்கிட்டு பதவி போடுறீங்கங்கிறாங்க. கட்சி ஆரம்பிச்சா 1 வருஷம் தான் ஆச்சு. அதுக்குள்ளாரையே நாளைக்கு பணம் வாங்குறீங்க, ஜாதி பார்க்குறீங்கன்னா, நாளைக்கு எப்படி உங்கள கணக்குல வைக்க முடியும்? இப்ப எஸ்.ஏ. சந்திரசேகர் முதலியாரு. இதே நாளைக்கு இவரு வந்து புசி ஆனந்த் முதலியாரு. நாளைக்கு உங்க சமூகத்தை சேர்ந்தவர் எஸ்.ஏ. சந்திரசேகர் முதலியார்னா விஜய் மட்டும் என்ன? அப்போ உங்களோடயே ஜாதியை சேர்ந்தவர் தான் உங்களுக்கு அடுத்த பதவியில வச்சிருக்கிறீங்க. எல்லாத்தையுமே நாளைக்கு உங்களோடய ஆட்கள் தான் வச்சிருக்கீங்க. இந்த வெங்கட்ராமன் பொருளாளர், கட்சியோட பொருளாளர். யார்ரா பொருளாளர்ன்னு கேட்டா இவரோட சொந்த ஆடிட்டர். இவருடைய ஆடிட்டருங்கிறதுக்காக கட்சியோடைய நிர்வாகத்தையும் பொருளாதாரத்தையும் பார்த்துக்குவாருன்னு அவரை போய் பொருளாளரா போட்டீங்க அப்படின்னா, இது நிர்வாக மேடையை பார்க்கும்போதே கேலி கூத்தா இருக்குது. அர்ஜுன் ரெட்டி ஒரு பக்கெட்டு, அது ஒரு பக்கெட்டு இல்லீகல் பிசினஸ் பண்றது. சிடி நிர்மல்குமார் ஏற்கனவே ஏடிஎம்கேல இருந்து பிஜேபி வந்து திரும்பி பிஜேபியில இருந்து ஏடிஎம்கே போய் திரும்பி ஏடிஎம்கேல இருந்து பிஜேபி போயிருக்கா. அப்படி நாளைக்கு அதுவும் ஒரு ஃபேஸ் வேல்யூ, ஒரு பெரிய ஐடென்டிட்டி உரிய ஆளும் கிடையாது. நீங்க வந்து இப்படிதான் இருக்குது உங்களுடைய கட்சி மேடை. கீழே இருக்கிறது எல்லாம் நாளைக்கு உங்களை திரையில் கண்டு நேரில் காண்பதற்காக ஆவலுடன் இருக்கக்கூடிய ரசிகர்கள். நாளைக்கு மக்கள்கிட்ட ஆட்சி செய்ய போறேன் அப்படிங்கிறப்ப அதற்கு உண்டான செயல்பாடுகள் உங்கள் நடவடிக்கையில நாளைக்கு ஒரு நம்பகத்தன்மையான ஒரு தலைவரா உங்களை பார்க்கிற பார்வையே இல்லையே. இல்ல விஜய் அவர்கள் இப்போ பாஜக அதிமுக கூட்டணியில் நான் இணைய மாட்டேன் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை வெளிப்படையா ஆதவர்ஜனை விட்டு அறிவிக்க வச்சிருக்கிறாரு. சார் அவருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை கடந்து போறாரு. ஸ்ட்ராங்கா பேச மாட்டேங்கிறாரு. நாளைக்கு வந்து நான் என்ன சொல்றேன், ஏன் விஜய் ஏன் பேச தெரியாதா சொல்லுங்க. நீங்க தான் எல்லா மேடையிலையும் வந்து 4 வார்த்தை நறுக்குன்னு பேசுற மாதிரி பேசுவீங்களா? ஸ்கிரிப்டடா இருந்தா கூட ஏதோ அப்படி உணர்ச்சி பொங்க பேசுவீங்கல்ல, ஏன் அதை சொல்ல மறுக்கிறீங்க? பேசுங்க. அவரு கெத்த மெயின்டைன் பண்றாரு போல. சார் இது வந்து பெரிய லீடர்ஸுங்க செய்யற. எடப்பாடி தான் வாயால நாளைக்கு நான் சேர மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவரே போய் சேர்ந்துட்டாரு. எவனும் கேள்வி கேட்கறதுக்கு துப்பு இல்ல. இங்க நாளைக்கு அவன் கீழே இருக்கிறவன் யாரு என்னன்னு தெரியாதவன்லாம் சொல்றதுக்கெல்லாம் நாளைக்கு விஜய் கிட்ட போய் நாளைக்கு கேள்வி கேட்க முடியுமா? ஏற்கனவே பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறது இல்ல. கேள்வி கேட்கற இடத்துல அவர் கிடையாது. பனையூர் பங்களாக்குள்ளார இருக்கிறாரு. இது 10க்கு ஒய் செக்யூரிட்டி பாதுகாப்பு வேற. யாராவது அவர்கிட்ட நெருங்க முடியுமா? இப்ப ஏன் அடுத்த படத்துக்கு கதை கேட்குறீங்கன்னு யாராவது போய் கேட்க முடியுமா? இப்ப நாளைக்கு திரும்பி அவர் பிஜேபி கூட போனா நாளைக்கு நம்ம போய் கேட்க முடியுமா? அதுதானே நிதர்சனம். எடப்பாடி நாளைக்கு இதே தானே சொன்னாரு. நான் அடிச்சு சொல்றேன் 26ல இல்ல என்னைக்குமே கிடையாதுன்னாரு. சொல்லிவிட்டு அடுத்த நாளே நாளைக்கு போய் டெல்லியில போய் காலில் விழுந்துட்டாரு. யாருனால கேட்க முடிஞ்சுச்சு? இதுக்குன்னு நாளைக்கு தகுதி இல்லாத தலைவராக எடப்பாடியை பார்க்க முடியுமா? இல்ல அவர் சொன்னது பொய், இதுக்கு மேல அவர் பேச்சை நம்பவே முடியாதுன்னு எவன் நம்ம கேட்கறாங்க பேச்ச? அது மாதிரி விஜய் வந்து டைரக்டா சொன்னாலுமே அதை ஏற்கிற மாதிரி இல்ல. விஜய் வந்து பயந்த சுபாவம். விஜயை ஈஸியா மிரட்ட முடியும். நாளைக்கு ஒரு பெரிய கஷ்டமான வேலை கிடையாது அவரை மிரட்டுறது. எப்படி ரோல்ஸ் ராய்ஸ் காருக்காக ரைடு வந்தப்ப அவர் அடிபணிஞ்சாருன்னு ஊரே பார்த்துச்சு. அதிமுகவில் அவருக்கு படங்களுக்கு பிரச்சனைக்கு வந்தப்ப கருப்பு சிவப்பு சைக்கிள் எடுத்துட்டு போய் நாளைக்கு திமுகவுக்காக எப்படி பண்ணாருன்னு தெரியும். அம்மையார் ஜெயலலிதா இருந்தப்ப மிரட்டினாங்கன்னு அதிமுகவுக்கு ஆதரவா 56 தொகுதிகள்ல நாளைக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ணாரு. அதனால விஜய் எல்லாம் நீங்க மிரட்டுறதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல சார். சும்மா ஒரு படம் காட்டினா அடுத்த நிமிஷம் பிஜேபி கிட்ட வந்து சரண்டர் ஆகிடும். வந்துருவாருன்னு நம்புறீங்களா? கொள்கை எதிரி மறுபடியும் கொள்கை எதிரின்றதுல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பிஜேபி விரும்புது விஜய் வரணும்னு. ஏன்னா திமுகவை காலி செய்வதற்கு இப்ப வெறும் இதே கூட்டணி இப்ப நீங்க சொல்ற மாதிரி பாமக, ஏடிஎம்கே, பிஜேபி இது மட்டும் இருந்துச்சுன்னா கூட இது ஏற்கனவே 2021 இருந்த கூட்டணி தான். அதனால ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியுமா அப்படின்னா ஒரு பெரிய கேள்விக்குறி தான். நீங்க திமுகவே சரிச்சாலுமே நாளைக்கு ஏடிஎம்கே, பிஜேபினால ஜெயிக்க முடியுமா அப்படின்னா அது கொஸ்டின் மார்க். அப்ப விஜய் வந்தாதான் அதுக்கு பாசிபிலிட்டிங்கிற ஃபேக்ட் இருக்கு. அதனால பிஜேபி விரும்புது. நாளைக்கு எவ்வளவு இந்த சொல்ற மாதிரி என்னென்னமோ பண்றான், இதை பண்ண மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி பிஜேபி ஃபர்ஸ்ட் டைமே இப்படி இறங்கிட்டா இமேஜ் பெருசா அடி வாங்கிரும்ல. அதனால யாருக்கு நஷ்டம்? விஜய்க்கு தான் நஷ்டம். அது பிஜேபிக்கு கவலை இல்லையே. நீ நாசமா போனா சார் விஜய் வரணும்ன்றது விஜய் தானே சார் முடிவு பண்ணும். சார் வரலன்னா இருக்க மாட்டீங்க சார். கட்சி இருக்காது சார். நீங்க என்ன சார் இதுக்கு மேல நீங்க முதலமைச்சர் விஜய் மேல என்ன கட்சியே இருக்காதுங்கிறேன். அப்புறம் நாளைக்கு ஊழல் வழக்கு இருக்கா, அவர் மேல ஈடி வழக்கு இருக்கா? இப்படிதான் எல்லாத்தையும் காந்தியவாதின்னு நீங்க எல்லாரும் தண்டவாளமும் வண்டவாளத்துல ஏறப்பதானே தெரியுது. நான் பல தடவை சொல்லிட்டேன். விஜயோடைய ஒரு படத்தோடைய சம்பளம் 150 கோடி ரூபாய்னா 90 கோடி ரூபாய் மட்டும்தான் அக்கௌண்ட்ல வாங்குறாரு. 60 கோடி ரூபாய் பிளாக்ல தான் வாங்குறாரு. சென்னையில இருக்கிற கடற்கரையை சம்பந்தப்பட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 இடத்துல பெரிய ப்ராஜெக்ட்ஸ் போட்ட எல்லா இடத்துலயுமே 25 கோடி 30 கோடிக்கு எல்லா ப்ராஜெக்ட்லயுமே விஜய்க்கு வீடு இருக்குது. அதனால அவர்கிட்ட இல்லாத பணம்லாம் இல்லை, இல்லாத பிரச்சனை எல்லாம் இல்லை. அதெல்லாம் கிண்டுனா பூதம் சூப்பரா கிளம்பும். தனித்து நின்னா அடிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? சீமான் கிட்ட இருக்கிற 8% வாக்குல ஒரு 5ல இருந்து 6% விஜய் பெறுவார்.
இல்ல மொத்த ஓட்டே அவ்வளவுதானா? மொத்தமே விஜய்க்கு அவ்வளவுதான் வரும். சீமானு நாளைக்கு மறுபடியும் திருவோடி ஏந்தி திரள்நிதி பிச்சை எடுப்பதற்கு தெரு தெருவாக அலைவார். ம். அதுதான் நிதர்சனம். நீங்க வந்து சார் நீங்க வர கிரௌட வச்சுட்டுலாம் பேசாதீங்க. ஏடிஎம்கே ஹேஸ் அ ஃபிக்ஸ்டு ஓட் பர்சன்டேஜ், டிஎம்கே ஹேஸ் அ ஃபிக்ஸ்டு ஓட் பர்சன்டேஜ். இப்போ 10% காங்கிரஸுக்கு வாக்கு சதவீதம் தமிழ்நாட்டிலன்னு சொல்றோமே, அது காங்கிரஸோடதா? கிடையாது. திமுகவோடத. காங்கிரஸ் கூட பயணிக்கிறதுனால, அது வாங்குறதுனால அவங்க அந்த பர்சன்டேஜ் பேசிக்கிறாங்க. பிஜேபி 18%ன்னு பேசிக்கிட்டு அது 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 அதோடதா? கிடையாது. அதிமுக பிரிஞ்சிருந்ததுனால, டிடிவி ஓபிஎஸ் எல்லாம் ஒன்றிணைந்ததுனால எல்லா ஜாதி கட்சியும் உடையார்ல இருந்து முதலியார்ல இருந்து தேவேந்திர குல வெள்ளாளர்ல இருந்து எல்லாத்தையும் பாமகல இருந்து இவங்க புல் ஓவர் பண்ணி வச்சதுனால அதோடய கம்ப்ளீட் சப்போர்ட்ல தான் இவங்க 18.5% பேசிக்கிறாங்க. பட் கான்கிரீட்டுங்கிறது டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே தான். இந்த நடுவில் ஃப்ளக்சுவேட்டிங் பாயிண்ட் டிசிஷன் மேக்கிங் ஓட் பேங்க்குங்கிறது ஒரு 10% தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு போலிங்கே பார்த்தீங்கன்னா 63 to 75% தான் போலிங் ரேட். ஜென்ரலாக 70ங்கிறது தான், 75 கூட ஜாஸ்தி, 70% தாங்கிறப்ப அந்த 10% தான். இவங்களே 32% வாங்க, அவங்க 35% வாங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு இருக்கிறது அந்த நியூட்ரல் 10%ல 8% சீமான் பிடிச்சி வச்சிருக்காரு. இதுதான் நாளைக்கு இது ஆட்சி வரணுமா வரக்கூடாதான்னு முடிவு பண்றது. அதை தான் சீமான் மேடையில பேசுறாரு. 60 தொகுதிகள்ல நான் கிட்டத்தட்ட 3000 4000 ஓட்டு வாங்கியிருக்கிறேன். அந்த 60 தொகுதியிலையும் திமுக 300 ஓட்டுல 250 ஓட்டுல ஜெயிச்சிருக்கிறாங்கிறாரு. அப்படின்னா அவர் என்ன சொல்ல வர்றாரு? அந்த 3000 ஓட்டு 4000 ஓட்டு கூட நான் ஏடிஎம்கே கூட போய் சேர்ந்தேன் அப்படின்னா யார் ஜெயிப்பா? ஏடிஎம்கே தான் ஜெயிக்கும். அதை தான் அவர் சொல்ல வர்றாரு. அந்த அவருக்கு இன்னைக்கு மார்க்கெட் இருக்கிறதே அந்த 8% ஓட்டை சீமான் பிடிச்சி வச்சிருக்காதா. இந்த 8%க்காக தான் ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் தேர்தல் சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த நியூட்ரல் பேங்க்குங்கிறது இப்போ நீங்க இந்த புதுசா யங்ஸ்டர்ஸ் வராங்க. இதுக்கு முன்னாடி அவன் ஓட்டு போடாமே இருந்திருப்பான், அதனால இன்னைக்கு வந்து புதுசா விஜய்க்கு போட போறாங்கிறதெல்லாம் நீங்க இமேஜின் பண்ண முடியாது. இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் தான் பிரியும். அதிமுகவோடது கூட விஜய்க்கு கூடுதலா போலாம். ஆனால் நாளைக்கு திமுகவோடது எந்த காலத்திலையும் விஜய்க்கு போகாது. இதுதான் நிதர்சனம். நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.